டே அம்மா எதுவும் சொன்னாங்களாடா? என்னது? ஒன்னும் சொல்லலையே. நான் இப்பதான் வீட்டுக்கே வரேன். இல்லடா, உனக்கு கல்யாண டேட்டை குறிச்சிட்டாங்க, அதான் சொன்னாங்களான்னு கேட்டேன். கல்யாண டேட்டா? ஒன்னும் சொல்லல. என்னைக்கு? அடுத்த முகூர்த்தத்திலேடா. அதான் என்னைக்கு? வர்ற 8ஆம் தேதிடா, வியாழக்கிழமை. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு 4ஆம் தேதி. 8ஆம் தேதியவா? இன்னும் 4 நாள் தானே இருக்கு. ஆமாண்டா, அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, கார்டெல்லாம் சொல்லியாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, சிம்பிளா பண்ணலாம் தான் முடிவு எடுத்திருக்கோம். டெலிவரி டேட் வேற நெருங்கிட்டே இருக்குடா. குழந்தை எப்ப வேணாலும் பிறக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வேதாக்கும் குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் குழந்தைய பார்த்துட்டு கல்யாணத்துக்கு ரெடி பண்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதான் சீக்கிரமாவே வச்சிடலான்னு சின்னதா சிம்பிளா ஒரு கோயிலே வச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு. மண்டபம் கிடைக்கலடா. 1 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிருக்கணும்ல. இல்ல மண்டபத்துலதான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. லட்டு கிட்ட சொல்லிட்டீங்களா? லட்டுக்கு லீவ் இருக்குன்னு சொல்லிருச்சுடா. அதை கேட்டுட்டு தான் தேதியவே குறிச்சோம். இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் எக்ஸாம் வந்துருமா. இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்னு சொன்னிச்சு. ஓ, அப்ப சரி, நானும் அவகிட்ட அப்புறம் பேசுறேன். சரிடா, பேசு. கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குடா. கோயில்ல போய் இப்பதான் பேச போறேன். அவங்கள்ட்ட டேட்டு சொல்லிட்டு இனிமே சீட்டு தருவாங்களாம், அதையும் வாங்கிட்டு வரணும். தம்பி, சாயந்தரம் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும். கண்மணிக்கும் புடவை எடுக்கணும், உங்களுக்கும் வேஷ்டி சட்டையெல்லாம் எடுக்கணும்ல. பாருங்க, என் கல்யாணத்துக்குன்னு ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம். சும்மா சாதாரணமாவே பண்ணுங்க போதும். கல்யாணம் பண்ணணும்னு சொன்னீங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். மத்தபடி எனக்குன்னு எதுவும் செய்ய வேண்டாம். கண்மணிக்கு ஏதாவது பிடிக்கும்னு சொன்னா அதை பார்த்து என்னன்னு செஞ்சிருங்க. என்ன தம்பி இப்படி சொன்னா எப்படி? கல்யாணத்தை நல்லா ஜாலியா நடத்துவோம். வாழ்க்கையிலே கல்யாணம்ன்றது ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். அதை நல்லா பண்ணிட்டா என்ன? மண்டபம் தான் கிடைக்கல, மத்தபடி கோவிலே நல்லா ஜாம்னு பண்ணிடலாம். உங்க விருப்பம் தான். அப்புறம் நான் கண்மணி கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது? கண்மணி கிட்ட பேசணுமா? என்ன பேச போறான் இவன்? டேய், இது என்ன கேள்வி? போய் பேசுடா. அந்த பொண்ணு என்னன்னு தெரியல, ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்குது. ரூம்குள்ளே தான் இருக்கு. அது இப்பயும் ரூம்ல தான் இருக்கும். நீ போய் பேசு. என்னங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. கண்மணி ரொம்ப கூச்சப்படுறா ஆதி கிட்ட பேசுறதுக்கு. அதனாலதான் வெளியவே வர மாட்டேங்கிறாங்க. இல்லையே, உங்க வளைகாப்ப என் ரூம்ல வந்து பூ எடுக்கும் போதெல்லாம் நல்லா தானே பேசினாங்க. அதானே? ஏன் கண்மணி ஆதி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் யாரோ மாதிரி பாத்துக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. இப்ப கண்மணிக்கும் ஆதிக்கும் கல்யாணம்னு பேசினதுக்கு அப்புறம் அவளுக்கு வெக்கம் கூச்சம்லாம் இருக்காதா? அவளும் பொண்ணு தானே, அதான் ஒரு மாதிரி வெக்கப்படுறா. இல்ல, அவங்களுக்கும் அந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அவங்க வாயால நான் கேட்கணும். அதனாலதான் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றேன். ஐயோ, இவன் சரியான ஆளாச்சே. இவன் போய் துருவி விசாரிச்சானா இந்த கண்மணியும் இதான் சாக்குன்னு எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவா. இப்ப மட்டும் இவனை கண்மணி கூட பேச வச்சோம், நம்மளையும் சேர்த்துல மாட்டி விட்டுருவா. இப்ப என்ன பண்றது? டேய், இவ கிடக்குறா, நீ போய் பேசுடா. அந்த பொண்ணு ரூம்ல தான் இருக்கு. இப்படியே கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி கல்யாணமே ஆக போகுது? இந்த காலத்துலயும் இப்படியா இருப்பாங்க? நீ போய் பேசு. சரி. இருங்க, நானும் வரேன். ஹே, நீ எதுக்குடி போற? என்னங்க, அவ கொஞ்சம் கூச்ச சுபாவங்க. என்ன மாதிரி தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாதுங்க. தைரியமான பொண்ணுன்னு வேணா சொல்லு, உன்ன மாதிரி தைரியம்லாம் சொல்லாத. ஐயோ, அதுக்கு இல்லங்க. ஸ்டார்டிங்ல போறேன், போயிட்டு ஆதியும் கண்மணியும் பேசினதுக்கு அப்புறம் நான் கிளம்பி வந்துறேன். அவங்க தனியா பேசட்டும். ஓ, என்னமோ பண்ணு போ. அப்புறம் எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் இப்ப கோவிலுக்கு கிளம்புறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. வேதா, நடக்கும்போது பார்த்து பத்திரம். சரிங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. டேய், பத்திரிக்கை இன்னைக்கு சாயங்காலம் வந்துடும்டா. அதை எடுத்துட்டு அப்பா போட்டோ முன்னாடி படைக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ட்ரெஸ் எல்லாம் வேற எடுக்க போகணும். இதுக்கப்புறம் நீ எங்கேயும் வெளியே போயிடாத, சரியா? சரி. அப்புறம் லட்டுட்ட பேசுனீனா எப்ப வருதுன்னு கேளு. வர சொன்னேன், அந்த டேட் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்னு சொன்னிச்சு. எப்ப வருதுன்னு மட்டும் கேட்டுக்கோ. கேக்குறேன். சரிடா, சரி நான் கிளம்புறேன். தம்பி வாங்க, கண்மணி கிட்ட போலாம். ஐயோ, இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிரும் போலயே. இதுங்களை எப்படியாவது சமாளிக்கணும். இதுக்கிடையில இவங்க தங்கச்சி அந்த ஷாலினி வேற வராளா? இருக்கிற கேரக்டரையே சமாளிக்க முடியல, இதுல எக்ஸ்ட்ரா கேரக்டர்லாம் எதுக்குடா வரீங்க? ச்சே, அவளை வேற பார்த்தது கூட இல்ல. வரட்டும், எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் சேர்த்து பண்ணுவோம். கார்த்திக் டாக்டர், இந்நேரத்துக்கு நீங்க என்ன தேடிட்டு இருப்பீங்கல்ல. நான் இங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு
அம்மா செத்து போயிரும்னு சொல்லி சொல்லியே மிரட்டுறா. அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு அம்மா பண்ணிருக்காது. அக்கா கிட்ட சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டேன்னு நான் என்ன பண்ணட்டும்? என்கிட்ட போன் கூட இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு. நீங்க என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆதி மாமா கிட்ட இல்ல முத்து மாமா கிட்ட யார்கிட்டயாவது சொல்லணுமே. நான் எப்படி சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியல. கண்மணி, யாரு? கண்மணி, நான் ஆதி வந்திருக்கேன். உள்ள வரலாமா? வாங்க வாங்க. ஆதி மாமா அவரு மட்டும் தனியா வந்தாருன்னா எல்லா உண்மையும் சொல்லிடணும். மாமா மாமா வாங்க மாமா வாங்க. கண்மணி, கண்மணி என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்க? மாமா வெளிய வெளிய யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லையேம்மா. என்னாச்சு? எங்க அக்கா அக்கா அவங்க படியேறி வந்துட்டு இருக்காங்க. அவங்க பிரெக்னெண்டா இருக்கனால பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லுமா. மாமா மாமா ஒரு முக்கியமான விஷயம் மாமா. அக்கா வரதுக்குள்ள நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சொல்லுமா. மாமா மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல மாமா. நான் அக்கா கிட்ட முன்னாடியே சொன்னேன். ஆனா அக்கா கேட்கவே மாட்டேங்கிறா. மாமா ப்ளீஸ் மாமா நீங்க தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் ப்ளீஸ் மாமா. கண்மணி, கண்மணி என்ன சொல்ற? மாமா நான் கார்த்திக்னு ஒருத்தரை லவ் பண்றேன் மாமா. அவரு டாக்டர் மாமா. எங்க ஊர்ல வந்து கேம்ப் போட்டிருக்காரு. அவருதான் மாமா நான் லவ் பண்றேன். ஆமா இதை நான் அக்கா கிட்டயே சொல்லிட்டேன் மாமா. ஆனா அக்கா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்னதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கா மாமா. ப்ளீஸ் மாமா நீங்க தான் என்ன எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி கார்த்திக் கூட சேர்த்து வைக்கணும். நீங்க சேர்த்து வைக்கலனா கூட பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிருங்க மாமா ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ப்ளீஸ். கண்மணி உள்ள வரலாமாமா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஆதி மாமா கிட்ட இல்லையா? கனவா? ஐயோ. கண்மணி, மாமா ஆதி மாமா வாங்க உள்ள வாங்க மாமா. கண்மணி உனக்கு ஏதாவது வேலையா? இல்ல ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருந்த, நீ திறக்கவே இல்லையா? அதான் கேக்குறேன். இல்ல மாமா வேலையில எதுவும் இல்ல. நான் முன்னாடி உங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு காதுல விழலன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் தட்டிட்டே இருந்தேனா நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கவும் என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மாமா உங்க கூட வேற யாராவது வந்திருக்காங்களா? யாரு கண்மணி? யாரு கேக்குற? என்னோட அக்கா இதுவும் வந்திருக்காளா? கண்மணி நான் இங்கதான் இருக்கேன். எப்ப பாரு அக்கா அக்கான்னு என்னையவே தேடிட்டு இருக்க கண்மணி நீனு. பாத்தீங்களா ஆதி, நான் சொன்னேன்ல கண்மணி நல்லா பயப்படுறா. நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறா. அக்கா ஐயோ கண்மணி நீ ஒன்னும் பயப்படாத. ஆதி உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. நீதான் ரொம்ப பயப்படுவல்ல, அதான் உனக்கு துணையா இருக்கிறதுக்கு நானும் சேர்ந்தே வந்திருக்கேன். ஆமா கண்மணி, உங்க அக்கா சொல்ற மாதிரி நீ ரொம்ப பயப்படுற. எதுக்கு பயப்படுற? இங்க பாருமா, இதுக்கப்புறம் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, சரியா? ஐயோ கண்மணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கதான் வந்தேன். சொல்லுங்க. உனக்கு இந்த கல்யாணத்துல முழுசா விருப்பம் தானே? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட தெளிவா எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கலான்னு தான் வந்தேன். கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. உன்கிட்ட எப்படியும் சொல்லிருப்பாங்க, வர வியாழக்கிழமை எனக்கும் உனக்கும் கல்யாணம். வியாழக்கிழமையா? என்கிட்ட யாருமே சொல்லல. சொல்லலையா? ஏங்க ஏங்க அவங்க கிட்ட சொல்லலையா? அது வந்துப்பா, இல்ல நான் வந்தேன், அவ குளிச்சிட்டு இருந்தா, அதான் சென்ன மறுபடியும் கீழே இறங்கிட்டேன். ஏறி ஏறி இறங்க எனக்கு மூச்சு வாங்குதுல, அதான் சொல்லல. ரொம்ப அவசரமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான். சரி ஓகே விட, வியாழக்கிழமை கல்யாணம். உனக்கு அதுல முழு சம்மதம் தானே? நம்ம 2 பேரும் இதை பத்தி பேசிக்கிட்டதே இல்ல. அதான் ஒரு வாட்டி நீ உன் வாயால சொல்லிட்டீனா எனக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதான் கேட்கலான்னு வந்தேன். சொல்லு கண்மணி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சொல்லு கண்மணி, அதான் ஆதி கேக்குறான்ல. கல்யாணத்துல முழு சம்மதம்னு என்கிட்ட சொன்ன மாதிரி ஆதி கிட்டயும் சொல்லு. ஓ வாயால இருந்து கேட்கணும்னு ஆதி ரொம்ப ஆசைப்படுறான், சொல்லு. என்னாச்சு கண்மணி? எதுவா இருந்தாலும் சொல்லு. அது வந்து காலையில அம்மா கிட்ட கூட போன்ல பேசும்போது சொன்னியே கண்மணி,
ஆதி மாமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தியே. அம்மா கூட என்ன சொன்னுச்சு? அதான் கண்மணி, அம்மா அம்மா அம்மா. ஐயோ அம்மா, இப்ப ஆதி மாமா கிட்ட என்னோட வாழ்க்கைய பத்தி சொன்னேன்னா ஓ வாழ்க்கை போயிடும்னு பயமா இருக்குமா. நீ அங்க இருக்க, ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டீன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலே கடைசி வரைக்கும் என்னால வாழ முடியாதம்மா. இதை நான் எப்படி சரி கட்ட போறேன்னு எனக்கு தெரியலையே. ஆதி மாமா கிட்ட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு தான் சொல்லணும்னு தோணுது, ஆனா வாய் வரலையே, மனசெல்லாம் துடிக்குதுமா. உனக்கு என்ன மனசுல இருக்கோ அது அப்படியே சொல்லு கண்மணி. அது எதுவா இருந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன். கண்மணி சொல்லுடி, எத்தனை வாட்டி ஆதி கேக்குறான்ல. மாமா, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் மாமா, ஒத்துக்கிறேன். நான் கூட பயந்துட்டேன் எங்க அவ உண்மைய சொல்லிருவாளோன்னு. நல்ல வேலை, நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான் சொல்லியிருக்கா. கண்மணி முகத்துல என்னமோ சரியில்லையே, ஒரு மாதிரியாவே இருக்கா. ரொம்ப அழுத மாதிரி முகம்லாம் வீங்கி போயிருக்கு. என்னன்னு கண்டே பிடிக்க முடியல. சரி, என்னன்னு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுப்போ. சரி கண்மணி, நான் அப்புறம் வரேன். என்னம்மா, வேற எதுவோ நீ என்கிட்ட சொல்லணுமா? நிறைய சொல்லணும் மாமா, ஆனா எப்படி சொல்லுவேன்? நீங்க தனியா வந்திருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிருப்பேனே. ஆனா இப்படி எங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, அவன் முன்னாடி நான் எப்படி மாமா சொல்லுவேன்? சொல்லுமா. இல்ல மாமா, ஒண்ணும் இல்ல. சரிம்மா, சரி நான் கிளம்புறேன். கண்மணி, இப்பதான் நீ என் வழிக்கே வந்திருக்க. சூப்பர் கண்மணி. இப்படியே கல்யாணம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணிரு. தாலி ஏறினதுக்கு அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா என்ன, இல்லனா என்ன, எப்படியா இருந்தாலும் நீ வாழ்ந்துதான் ஆகணும். சரி சரி, கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் போய் பாக்குறேன். அப்புறம் இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஒழுங்கா கல்யாணத்துக்கு ரெடி ஆகுற வழிய பாரு. தேவையில்லாத வேலை ஏதாவது பண்ண, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. அவ்வளவுதான், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். மச்சான், என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையில போய் சிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. சிக்கிக்கிட்டியா? என்னடா சொல்ற? லவ் பண்றதுக்கு ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பொண்ணுன்னு நீ ஜாலியா தானடா சுத்திட்டு இருக்க. டே, பேருக்கு தாண்டா 2 பொண்ணுங்க, 2 துருவம்டா. இந்த நிம்மதி இருக்கா பாரு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவ மேல ஒரு கண்ணுடா. ஆள் பாக்குறதுக்கும் நல்லா இருப்பா. அவ எப்படி தெரியுமா? காசே செலவு பண்ண மாட்டா, உழைச்சு சம்பாதிப்பா. ரொம்ப ரொம்ப சிக்கனம், மொத்தத்துல ரொம்ப நல்லவ. ஆனா அந்த ஜெனி இருக்கா பாரு, ஹேண்ட்பேக்கே லட்சக்கணக்கில் வாங்குறாடா. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அவளை நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஐயோ என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரிலடா. என்னோட 2 மாச சம்பளம்டா, அத போய் வச்சு ஒரு ஹேண்ட்பேக்கை வாங்கி தர சொல்றாடா. ஐயோ முடியலடா. கல்யாணத்துக்கே பரிசு தர சொல்றா. அப்ப பிறந்த நாளைக்கு 1, கல்யாண நாளைக்கு 1, நிச்சயம் ஆன நாள் 1ன்னு ஐயோ எல்லாத்துக்கும் ஒரு ஹேண்ட்பேக்கு காருன்னு கேப்பாலோ. கேப்பா இப்பவே ஹேண்ட்பேக் 1,30,000 ரூபாய்க்கு கேட்டிருக்கா. கல்யாண நாள் பிறந்த நாள்னா சும்மாவா விடுவா? கேப்பா, நீ என்ஜாய் பண்ணு. டே, இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்லடா. அது மாதிரி ஒரு டூப்ளிகேட் ஹேண்ட்பேக்கை கூட வாங்கி கொடுத்துருவேன். அவளை ஏன் தெரியுமா நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்? அவங்க வீட்டுல பெரிய செட்டில்மெண்ட் கொடுப்பாங்கடா, அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன். சரிடா, கேட்கணும்னு நினைச்சேன். நிம்மதி என்ன பண்ண போற? கழட்டி விட்டுருவியா? ஏய், கழட்டி விட்டுறதுலாம் அந்த காலத்து ட்ரெண்டுடா. அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர சொல்லி எப்படியாவது அவளை யூஸ் பண்ணி அங்கேயே அவளை கொன்னு புதைக்கணும்டா. அதுதான் என்னோட டார்கெட்டே. டேய், யூஸ் பண்ற சரி, ஏன்டா கொன்னு புதைக்கணும்? ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டல, அதுக்கப்புறம் நானும் யூஸ் பண்ண மாட்டேன், வேற எவனும் அவளை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குதான். அடப்பாவி. சரி, அதை எப்ப பண்ண போற? அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம்னு சொன்ன. கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணணும்டா. அதுக்குத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளை எது பண்ணாலும் இந்த ஆதி வேற பின்னாடியே நாய் மாதிரி துரத்திட்டு வரான்டா. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே.
போன் அடிக்குது. எங்க போச்சு இந்த போனு? ஏய், யார்ரா? யார்ட்டையாவது உளறி கொட்டி தொலைஞ்சிடாத. நிம்மதிடா, இரு இரு, நல்லா பேசிக்கிறேன். நிம்மதி, கிரிஷ் எங்க இருக்க? நிம்மதி, நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன். நைட் ஃபுல்லா கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சா, அதான் காலையில தான் தூங்கினேன். என்னாச்சு சொல்லு. ஹே, சாரி சாரி, தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சரி நீ தூங்கு, நான் அப்புறம் கால் பண்றேன். ஏய், பரவாயில்ல, சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லு. ஐயோ, நீ நல்ல தூக்கத்துல இருந்திருப்ப போலயே. சாரி கிரிஷ். பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லு. உன்னை கேட்பேன், நீ அதுக்கு ஓகே சொல்லணும். அதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன இப்படி கேக்குற நிம்மதி? என்னன்னு சொல்லு. உனக்கு ஒன்று தெரியுமா? ஆதிக்கு கல்யாணம்டா. என்னது? ஆதிக்கா? அவன் யாரு? கிரிஷ், ஆதி என் ஃப்ரெண்டு. அவன் தான். அவனைத்தான் நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இப்ப அவனுக்கு என்ன? கிரிஷ், தூக்கத்துல நல்லா உளறிட்டு இருக்கப்போ ஆதிக்கு கல்யாணம். கிரிஷ், என்னது? அவனுக்கு கல்யாணமா? எப்ப? 8ஆம் தேதி வர வியாழக்கிழமை ஆதிக்கு கல்யாணம். பொண்ணு? அதெல்லாம் இவங்க குடும்பத்துக்குள்ளே தான், எல்லாம் முடிஞ்சிச்சு, பேசிலாம் முடிச்சிட்டாங்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆதிக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னேன்னு சொல்லிடு. டே, அது ஆல் தி பெஸ்ட் இல்லடா, கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, மறந்துட்டேன். ஆதிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லிடு. சரி சொல்லிடுறேன். அப்புறம் நான் எதுக்கு கால் பண்ணேனா, ஆதிக்கு அப்புறம் பொண்ணுக்கெல்லாம் இன்னைக்கு ஈவினிங் ட்ரெஸ் எடுக்க போறாங்க. ஆதி வீட்ல என்னையும் வர சொன்னாங்க. அத நான் போயிட்டு வந்துட்டா, அது கேட்க தான் கால் பண்ணேன். நிம்மதி, இதுல என்ன இருக்கு? நீ போயிட்டு வா. போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு. தேங்க்யூ கிரிஷ், நீ எப்படி விட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. பரவாயில்ல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டேன். சரி நான் போயிட்டு வரேன், வந்துட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன். பாய். பாய் பாய். டே, என்ன வாண்டா? நிம்மதி எப்போ போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணல, அதுக்கு நாள் குறிச்சிட்டேன். நாள் குறிச்சிட்டியா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, நிம்மதியை எப்படி தூக்குனாலும் ஆதி வந்து காப்பாத்திடுவான்னு சொன்னல. ஆமா, இப்ப அந்த பரதேசிக்கு கல்யாணமா? கல்யாணத்தன்னைக்கே நிம்மதியை தூக்கிட்டா ஆதிக்கு தெரியவா போகுது? அவன் கல்யாண பிஸில நிம்மதி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியாது. ஆதி கல்யாணத்தன்னைக்கு நிம்மதியை தூக்குறேன், அவளை யூஸ் பண்றேன், அங்கேயே கொளுத்து அறுத்து போட்டு கொலை பண்ண போறேன். நிம்மதி, உனக்கான நாளை நானே குறிச்சிட்டேன்டி. என்ன சொன்ன? ஆதிக்கு 8ஆம் தேதி கல்யாணம்னா உனக்கு 8ஆம் தேதி கருமாறிடி. டடான், தோ வந்துட்டேன்ல. டேய் டயலாக கொரடா. என்ன சொன்ன? நீ என் பொண்ணுக்கு கருமாறி நடத்துறியா? நீ என் பொண்ணுக்கு நடத்துறியா இல்ல ஆதி உனக்கு நடத்துறானான்னு பாத்துடலாமா? ஆஹா, வர 8ஆம் தேதி ரொம்ப பரபரப்பா போகும் போலயே. ஆதி கண்மணி கல்யாணம் நடக்குமா? இல்ல ஆதி நிம்மதியை காப்பாத்துவாரா? கண்மணி அந்த டாக்டர் கூட சேருவாரா? இல்ல இவன் என்ன பண்ண போறாங்க? ஆமா, வர 8ஆம் தேதி ரொம்ப பரபரப்பான முக்கியமான நாள். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. ச்சே, கண்மணி பேசினத ஒரு நிமிஷம் நான் கூட உண்மை நினைச்சிட்டேன். ஆனா அட்மின் இப்படி அந்த கனவுல கொண்டு போய் வைப்பாங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஓகே, பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு கண்டிப்பா பார்க்கலாம். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க? நம்ம வீட்ல இன்னைக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. பாய்.